சார் அம்பேத்கர் சந்தித்த தேர்தல்கள், அதுல குறிப்பாக யார் யாரெல்லாம் அவருக்கு எதிரா நின்னாங்க? யார் யாரெல்லாம் அவருக்கு ஆதரவா நின்னாங்க? அந்த தேர்தல்ல அம்பேத்கருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? அவர் வாங்கிய வாக்குகள் எப்படி இருந்தது? அம்பேத்கர் 4 முக்கியமான தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாருங்க. ம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 2 தேர்தல்கள், ம். பாரதம் சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் 2 தேர்தல்கள். ம். இந்த 4 தேர்தல்களுமே காங்கிரஸ் கட்சி அவருக்கு எதிராக தாங்க செயல்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 1937ல நடைபெற்ற தேர்தலா இருக்கட்டும். இப்ப நீங்க தமிழகத்துல பார்த்தோம்னா அன்னைக்கு இது மெட்ராஸ் பிரசிடென்சி 1937 தேர்தலில் வெற்றி பெற்றுதான் மூதறிஞர் ராஜாஜி தலைமையில இங்க தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சதுங்க. 2 வருஷம் ஆட்சி இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். 1937ல நடைபெற்ற தேர்தல்ல பாம்பே மாகாணத்துல, இன்னைக்கு அது மும்பை, முன்னாடி பாம்பே மாகாணத்துல அண்ணல் அம்பேத்கரோட கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருங்க. அந்த கட்சி சார்புல ஒரு கேண்டிடேட்ஸ் நிறுத்துறாங்க. தனி தொகுதியில 15 கேண்டிடேட்ஸையும், பொது தொகுதியில 5 கேண்டிடேட்ஸையும் நிறுத்துறாங்க. தனி தொகுதியில பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் போட்டியிட முடியும். பொது தொகுதியில கண்டிப்பா நான் தலித்தெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க போட்டி போடலாம். அப்படி 5 வேட்பாளர்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த திருமாவளவன் போன்ற ஆட்கள் எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அவர்களை வெறும் ஜாதி தலைவரா சுருக்குறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வெறும் ஜாதி தலைவரா இருந்திருந்தா, அவர் நடத்திருக்கக்கூடிய கட்சி வெறும் ஜாதி கட்சியா இருந்திருந்தா, பொது தொகுதியில 5 பேரை கேண்டிடேட்டா போட்டாங்களே நான் தலித்த எப்படி அவர் கட்சியில போய் சேர்ந்திருப்பாங்க? எப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையை ஏற்று செயல்பட்டு இருப்பாங்க? நம்மை பொறுத்தளவு திருமாவளவன் போன்ற தீய சக்திகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஜாதி தலைவராக சுருக்கினாலும், நாம அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு தேசிய தலைவராக, பொது தலைவராகத்தான் பார்க்கிறோம். நாமன்னு சொல்றது இங்க பாரதிய ஜனதா கட்சி, RSS உள்ளிட்ட இயக்கங்கள். அந்த 1937 எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக, அவரோட கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக கேண்டிடேட்ஸ போட்டு அவங்களை எல்லா இடத்துலயும் தோக்கடிக்கணும்னு நினைச்சாங்க. நல்வாய்ப்பா அவங்க போட்டியிட்ட 20 தொகுதிகள்ல 14 தொகுதிகள்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்றாங்க. அவங்க பாம்பே சட்டமன்றத்துல உறுப்பினர்களாக இருந்தாங்க. அன்னைக்கு அகில இந்திய லெவல்ல கட்சி வேட்பாளர்களை போடுற அளவுக்கு அவங்களுக்கு பிரபலம் இல்ல, சக்தி இல்ல. அதனால பாம்பே மாகாணத்துல மட்டுமே அவங்க போட்டிட்டாங்க. சோ இந்த 1937ல நடைபெற்ற தேர்தலையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் அவரது கட்சியுடைய வேட்பாளர்களுக்கும் எதிராகத்தான் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது என்பது வரலாறு. இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களே பதிவாயிருக்குது. 2வது தேர்தல் பார்த்தோம்னா 1945, 46ல நடக்குதுங்க. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியான்னு சொல்றோம்ல, அதுதான் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பார்லிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அங்கதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக அந்த கமிட்டி எல்லாம் போட்டாங்க, டிராப்டிங் கமிட்டி. அந்த கமிட்டியில முதல்ல ஒரு உறுப்பினரா, ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா போனார் அம்பேத்கர் அவர்கள். அடுத்ததான் அந்த கமிட்டியோட சேர்மனாவே தேர்ந்தெடுத்தாங்க. இது உள்ள போனா தானே அதை பண்ண முடியும். அந்த உள்ள போறதுக்கு தான் 45, 46ல தேர்தல் நடக்குதுங்க. அப்ப ஆல் இந்தியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், SCFன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அந்த கட்சியை வச்சிருந்தாங்க. இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டிய ஆல் இந்தியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷனா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மாத்தி இருந்தாங்க. பேர் எப்படி இருந்தாலும் கூட அந்த கட்சியில அவங்க செயல்பட்டது பார்த்தோம்னா இந்த தேசத்துக்காகத்தான், எல்லா மக்களுக்குமாகத்தான். இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு 26 தேர்தல் அறிக்கையில 26 உறுதிமொழிகள் கொடுத்திருந்தாங்க. அதுல 2 உறுதிமொழி மட்டும்தான் ஜாதி சார்ந்து, தலித் மக்களுக்கான நலன் சார்ந்து இருந்துச்சு. மீதி 22 உறுதிமொழிகள் பொதுவான மக்களுக்கான உறுதிமொழியா தான் இருந்துச்சு. அவர் மனசுல என்னைக்குமே திருமாவளவன் போல ஜாதி அரசியல் பண்ணது கிடையாது. எல்லோருக்குமான இந்த தேசத்துக்கான ஒரு மகத்தான தலைவராகத்தான் இருந்தார். அந்த 1945, 46 தேர்தல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனிப்பட்ட ஆளா அவரு போட்டியிடல. ஆனா அவர் கட்சி இருக்குதுல, ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், அவங்க சார்புல நிறைய பேரை கேண்டிடேட்டா போட்டு எல்லாருக்காகவும் பிரச்சாரம் பண்றாரு. 1937 தேர்தல்ல அவரும் கேண்டிடேட்டா இருக்கிறாரு, அவர் கட்சி சார்ந்த வேட்பாளர்களும் இருக்கிறாங்க. 1945, 46 தேர்தல்ல அவரு மட்டும் போட்டியிடல, அவர் கட்சி சார்பா போட்டியிட்ட எல்லாருக்காகவும் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த தேர்தலையும் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட அந்த கட்சியோட வேட்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக தாங்க வேட்பாளர்களை போடுறாங்க. அந்த தேர்தலில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மகத்தான தலைவராக மக்கள் மத்தியில உயர்ந்து இருந்தாலும் கூட காங்கிரஸ் செஞ்ச திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தால, சதியால
அம்பேத்கர் அவர்களுடைய ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் இருக்குல்ல, அந்த கட்சி சார்பில் போட்டியிட்டவங்க வெறும் 2 பேர் தாங்க ஜெயிக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மனம் வெம்பி நான் அரசியலை விட்டே போயலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசுற அளவுக்கு ஆயிட்டார். எவ்வளவு பெரிய கொடுமை! 1945, 46 என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேஜை மாநாட்டெல்லாம் கலந்துகிட்டு 3 வட்டமேஜை மாநாட்டிலையும் கலந்துகிட்டு நாடு முழுவதும் பிரபலமாக்கி நாட்டுல இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் தலித் மக்களோட ஒப்பற்ற தலைவனாக உயர்ந்து நின்று இருந்த காலகட்டத்துல, அவ்வளவு பிரபலமான காலகட்டத்துல இந்த மாதிரி பண்ணிட்டான். மனம் வெம்பி அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு, இந்த காங்கிரஸ் கட்சி என்ன ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய ஒட்டுமொத்த தலைவர் அப்படின்னு சொல்லாம வெறும் நான் பிறந்த மகர் ஜாதி, அந்த மாதிரி மகாராஷ்டிராவுல மகர் என்பது ஒரு ஜாதி, ஒரு சமூகத்தோட பெயர், அது பட்டியல் சமுதாயத்துக்கு கீழே வருது, ஷெட்யூல்டு காஸ்டுக்கு கீழே வருது. என்ன ஒட்டுமொத்த தலித் மக்களுக்குமான தலைவர் அப்படின்னு சொல்லாம திட்டமிட்டு என்ன இந்த நான் பிறந்த மகர் ஜாதிக்கான தலைவர், இந்த மகர் ஜாதியை மட்டும்தான் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்படி சொல்லி என்னை சுருக்கி என்னை தனிமைப்படுத்தி அவமானப்படுத்த விரும்பினுச்சு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு தேர்தலில் அவர் மனசு வெம்பி சொல்லியிருப்பாரு, காங்கிரஸ் கட்சி குறிப்பாக நேரு அவர்கள், நான் என் சார்பில் என் கட்சி சார்பில் கேண்டிடேட்ஸ் போடுறேன்னு எங்களை எல்லாத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக சாதாரண ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக கேண்டிடேட்டா போட்டாரு. எந்த அளவுக்குன்னா அவரு வீட்டு வேலைக்காரனை எங்க கேண்டிடேட்டுக்கு எதிராக கேண்டிடேட்டா போட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார். எங்களை அவமதிக்க வேண்டும் என்னும் ஒரே நோக்கத்துல காங்கிரஸ் கட்சியும் ஜவஹர்லால் நேரு இப்படி பண்ணிச்சுன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மனம் நொந்து பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதே போல 45, 46 கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியாவுக்கு தேர்தல் நடந்துச்சுல, அந்த தேர்தல் அவரு சொல்றாரு, இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியாவுக்கு, இந்த அரசமைப்பு அவைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, குறிப்பாக நான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியும் ஜவஹர்லால் நேருவும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி மனம் நொந்து கோபமா சொல்லியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எவ்வளவு பெரிய மோசமான எண்ணம் பாருங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்கு. சரி, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி தான் அப்படி பண்ணிட்டீங்க, எப்படியோ ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு மறுபடியும் உள்ள போறார், தேர்ந்தெடுக்கப்படாட்டியும் வேற வகையில வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார், உள்ள போறாரு. போன உடனேயும் எல்லாருமே அவர் அவரோட அறிவு, சட்ட அறிவு எல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பா டிராப்டிங் கமிட்டில அவர் இருக்கணும்னு சொல்லி பிளஸ் அப்புறமா டிராப்டிங் கமிட்டியோட சேர்மனாவே ஆக்குறாங்க. 2 வருஷம் 11 மாசம் 17 நாட்கள் அவரு அயராது உழைச்சி அல்லும் பகலும் உழைச்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவர் நிறைவேற்றி கொடுக்கிறாரு. 1949 நவம்பர் 26ஆம் தேதி அது ஏற்றுக்கொள்ளப்படுது. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது, இந்தியா குடியரசு ஆகுது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் மகாத்மா காந்தியோட அந்த ரெக்கமெண்டேஷனோட பேர்ல அன்னைக்கு நேரு தலைமையில அமைஞ்ச 15 பேர் கொண்ட அந்த அமைச்சரவை குழுல இவரும் இடம்பெறுகிறார். 4 ஆண்டுகள் சிறப்பாக வேலை பார்க்கிறார். அப்புறம் நேரு கூட பல்வேறு விஷயத்துல கருத்து வேறுபாடு, இவர் பட்டியல் சமுதாயத்துக்கு ஆதரவா செயல்பட மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் நேருக்கும் முஸ்லீம் 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 அவங்களோட நலன் மேல மட்டும்தான் இவருக்கு அக்கறை இருக்குது ஒழிய மற்றபடி பட்டியல் சமுதாய மக்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட நலனுக்காக இவர் பெருசா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. காஷ்மீர் விஷயத்துல ஆர்டிகல் 370 வேணான்னு சொல்றேன், இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் பௌத்தர்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதியில பாதுகாப்பு வேணும்னா அவங்களை இந்தியா கூட முழுமையா இணைக்கணும், முஸ்லீம்கள் வேணும்னா நம்ம அப்படியே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி வேணும்னா பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவோம், அப்பதான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அதையும் நேரு கண்டுக்காம விட்டுறாரு. இந்தியாவோட இந்த வெளிநாட்டு கொள்கை, அதாவது இந்த காங்கிரஸ் கட்சி இந்த நேரு கடைபிடிக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு கொள்கைன்றது ரொம்ப மோசமா இருக்கு. இதனால இந்தியாவுக்கு நிறைய அச்சுறுத்தல் வருது, இந்திய பாதுகாப்புக்கும் இந்திய மக்களோட பாதுகாப்புக்கும் இது ஊறு விளைவிக்கும், சரியில்லை. அதே போல இந்த இந்து சட்ட மசோதால ஆரம்பத்துல ஆதரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா பார்த்தா எதிர்ப்பு வந்ததும் பின்வாங்கிட்டாரு. இவரு கொடுத்த உறுதிமொழியை காப்பாத்தல, வாக்கு காப்பாத்தல, இப்படிலாம் ஒரு 5 முக்கியமான காரணங்களை சொல்லி ரிசைன்மென்ட் வெளில வரார். அவர் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படித்தான் 1951, 52 நாட்டுல முதல் பொது தேர்தல் நடக்குது. அந்த பொது தேர்தல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். என்ன செஞ்சிருக்கணும் இந்த காங்கிரஸ் கட்சி? 4 ஆண்டுகள் சட்ட அமைச்சராக இருந்தாரு. அவர் அமைச்சு கொடுத்த அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்படித்தான் நாடு நல்லா நடந்துகிட்டு இருக்கு, நிர்வாகம் நடக்குது, இப்ப தேர்தலே நடக்க போகுது அந்த சட்டப்படித்தான். இவருக்கு எதிராக நம்ம யாரும் கேண்டிடேட் போடக்கூடாதுன்னு சொல்லி அன்னப்போசோட அவரை ஜெயிக்க வச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா அப்படி செய்யல. காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சதுன்னா
நாராயண் கஜ்ரோல்கர்னு சொல்லி அம்பேத்கரோட பிஏவா ஒருத்தர் இருந்தாருங்க. அம்பேத்கருக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டா போடுறாரு. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்தி கூட்டணிங்கிற பேர்ல ஒன்னா சேர்ந்துகிட்டு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றாங்களே, இதைத்தானே அமித்ஷா அவர்கள் வந்துட்டு விமர்சனம் பண்ணி பேசினார். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட முக்கிய தலைவராக இருந்த டாங்கே, எஸ்ஏ டாங்கேன்றவரும் வேட்பாளராக நிக்கிறாங்க. அது வந்துட்டு இரட்டை வேட்பாளர் தொகுதிங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லைங்க. இரட்டை வேட்பாளர் தொகுதி அப்படின்னா ஒரு தொகுதியில பொது வேட்பாளர் ஒருத்தர் இருப்பாரு, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர் ஒருத்தர் இருப்பார். ரெண்டு பேருமே போட்டி போடுவாங்க. ஒவ்வொரு வாக்காளரும் 2 ஓட்டு போடணும். ஒரு ஓட்டு அந்த பொது வேட்பாளருக்கு, இன்னொரு ஓட்டு அந்த தனி வேட்பாளருக்கு, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர். இப்படி ஓட்டு போட்டு அந்த தொகுதியில இருந்து 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா ஒரு வாக்காளர் 2 ஓட்டையும் ஒருத்தருக்கே போட்டுறதா வச்சுக்கலாம். 2 பேருக்கும் தனித்தனியா போடணும். ஆனா ஒருத்தருக்கே போட்டாருன்னா என்ன ஆகும்னா, இவரு போட்ட ஓட்டு அந்த வேட்பாளர் கணக்குல வைக்கப்படும், 2வது ஓட்டு செல்லாத ஓட்டாக கருதப்படும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா, இந்த தேர்தல்ல நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலையும் கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்கல்ல. ஜவஹர்லால் நேரு இந்த தொகுதிக்கு மும்பை வடக்கு, பாம்பே நார்த் அப்படிங்கறத அந்த தொகுதி, அதுல போய் அம்பேத்கருக்கு எதிராக அடிக்கடி பிரச்சாரம் பண்ணினார். அம்பேத்கரை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும், அவரை பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, அவரை வந்துட்டு எம்பி ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அம்பேத்கருக்கு எதிராக போய் அவர் அங்க பேசி அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட தனி வேட்பாளர் கஜ்ரோல்கரை வெற்றி பெற வைத்தார்கள். அம்பேத்கரை 14,561 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் டாங்கே சொன்னல, அவர் என்ன மாதிரி திரும்ப பிரச்சாரம் பண்ணாரு, மக்கள்கிட்ட போயிட்டு, மக்களே உங்களுக்கு 2 ஓட்டு இருக்குல்ல, ஒரு ஓட்டு பொது வேட்பாளர் ஆகிய எனக்கும், இன்னொரு ஓட்டு தனி வேட்பாளர் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு போடணும்ல. அவங்க கட்சி சார்பிலேயே தனி வேட்பாளரையும் போடுறாங்க. காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் ஒரு பொது வேட்பாளர், ஒரு தனி வேட்பாளர், கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் ஒரு பொது வேட்பாளர், ஒரு தனி வேட்பாளர், அம்பேத்கர் கட்சி சார்பிலையும் ஒரு பொது வேட்பாளர், தனி வேட்பாளர், இப்படி இருக்கிறாங்கல்ல. இந்த டாங்கே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் என்ன சொல்லிட்டாருன்னா, 2 ஓட்டையும் எனக்கே போட்டுருங்க. இந்த மாதிரி மக்களை மிஸ்கைடு பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையிலையும் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டார். இதனால என்ன ஆச்சுன்னா, இப்ப 2 ஓட்டு ஒருத்தருக்கே போட்டுட்டா என்ன ஆகும், ஓட்டு அந்த ஒரு வேட்பாளரோட கணக்குல வைக்கப்படும், 2வது ஓட்டு செல்லுபடியாத ஓட்டுல செல்லாத ஓட்டு ஆயிடும்ல. 39,165 வாக்குகள் செல்லாத வாக்குகளாக கம்யூனிஸ்ட் கட்சியின் டாங்கே அவர்களுக்கு போடப்பட்டது. அவரு அவதூறு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் பண்ணார்ல, எனக்கே போடுங்க, என்ன எனக்கே போடுங்கன்னு மக்களை தவறா வழி நடத்தினார்ல. அதை கேட்டு மக்கள் 2 ஓட்டையுமே அவருக்கே போட்டு, அந்த மாதிரி 39,165 பேர் போட்டதால ஓட்டு இவருக்கு செல்லுபடியாச்சு, 2வது ஓட்டு வந்துட்டு செல்லாத ஓட்டாயிடுச்சு. இந்த 39,165 ஓட்டும் யாருக்கு வந்திருக்கணும், அம்பேத்கருக்கு வந்திருக்கணும். ஒரு ஓட்டு அங்க போட்டிருந்தா சரி, பொது வேட்பாளர் கம்யூனிஸ்டுக்கு போட்டுருப்பா, தனி வேட்பாளர்னா அம்பேத்கரோட ஒரு டால் பர்சனாலிட்டி வேற யாரு போட்டி போட்டது, யாருமே கிடையாதுல்ல, இவருக்கு போட்டிருப்பாங்க. அவரு தப்பா பிரச்சாரம் பண்ணதால 39,165 ஓட்டு அவருக்கு செல்லாத ஓட்டு. ஆனா அம்பேத்கர் வந்துட்டு தோத்தது 14,561 ஓட்டு வித்தியாசத்தில் தான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு அம்பேத்கருங்குது. அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக உச்சாதி பிரச்சனையை உண்டு பண்றது, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தலித்துன்னு பட்டியல் சமுதாய மக்களை பார்க்காம, அம்பேத்கர் மகர் ஜாதியா, சாம்பர்னு ஒரு ஜாதி, அதுவும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஜாதி தான். அந்த ஜாதியை சார்ந்த நாராயண் கஜ்ரோல்கரை கேண்டிடேட்டா போட்டுச்சு காங்கிரஸ் கட்சி, அப்படி தோக்கடிச்சது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இப்படி 1952வது முதல் பொது தேர்தலையும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்னா சேர்ந்துகிட்டு அம்பேத்கர் அவர்களை தோற்கடிச்சது. ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப மனம் நொந்துட்டார், இது என்னடா அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பாம்பேல இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆனால் அம்பேத்கர் அவர்களை ராஜ்யசபைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனா அந்த ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய ரவிக்குமார் ஜூனியர் பத்திரிகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதுறார், 1952ல வந்துட்டு அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டாலும் அடுத்ததா ராஜ்யசபைக்கு காங்கிரஸோட உதவியால போனார் அப்படின்றாங்க. எவ்வளவு வரலாற்று திரிப்பு பாருங்க, எவ்வளவு வரலாற்று மோசடி இது. ஆனா இன்னைக்கு பல புத்தகங்களை பதிவா இருக்குது, சுயேட்சை உறுப்பினர்களோட ஆதரவோட தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ராஜ்யசபைக்கு போனாங்க. சரிங்க, 1937 தேர்தலையும் அவரை எதிர்த்தீங்க, 1945-46 தேர்தலையும் எதிர்த்தீங்க, 1952 தேர்தல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டு வச்சு
ஒண்ணு பேசிக்கிட்டு அவதூறு பிரச்சாரம் பண்ணி மக்களை மிஸ்கைடு பண்ணி அம்பேத்கரை தோக்கடிச்சிங்க. அடுத்ததா 1954 பந்த்ரா அப்படின்னு ஒரு மகாராஷ்டிரால விதர்பா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதுக்கு பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் வருதுங்க. அந்த இடைத்தேர்தல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போட்டி போடுகிறார். ஒவ்வொரு அரசியல் தலைவனுக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் என்னங்க லட்சியம்? எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணும், மக்களோட அங்கீகாரத்தை பெறணும், அதுதான் அவனோட லட்சியமா இருக்கும். அந்த அடிப்படையில தான் ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் கூட லோக்சபா பை எலெக்ஷன்ல 54 நிக்கிறாருங்க. அந்த எலெக்ஷன்லயும் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட் போடுதுங்க, நேரு கேண்டிடேட் போடுறாரு. என்ன தர்ம கொடுமையை பண்ணாங்க? பந்தராங்கிற தொகுதியில பந்தரா கோண்டியா அப்படிங்கிற சில இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்லாம் பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய, அண்ணல் அம்பேத்கரின் ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த பகுதிகள். அந்த பகுதிகளில் இருந்த பட்டியல் சமுதாய மக்கள் வாக்காளர்கள் 10,000 பேரோட பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி விட்டார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! இப்ப தலைவர் அண்ணாமலை அவர்களை கோயம்புத்தூர் வந்துட்டு போட்டியிடும் போது திட்டமிட்டு திமுக அரசாங்கம் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் சொல்லப்படுது, அவ்வளவு பேரை யாரெல்லாம் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பார்த்து நீக்கிட்டாங்க. அதே போல பந்த்ரா தொகுதி இடைத்தேர்தல்ல இவங்க பட்டியல் சமுதாய மக்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆதரவாளர்கள் அதிகமா வகித்த பகுதிகளில் 10,000 பேரை வந்துட்டு வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து, வாக்காளர் பட்டியல இருந்து வந்து நீக்கிட்டாங்க. அந்த எலெக்ஷன்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தோத்து போயிட்டாரு. வித்தியாசம் என்ன தெரியுமா? வாக்கு வித்தியாசம் 8,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல தோத்து போயிட்டார். அந்த 10,000 பேரை வாக்காளர் பட்டியல இருந்து அவங்க நீக்காம இருந்துட்டாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள லோக்சபாவுக்கு போயிருப்பார். இப்படி 1954 தோக்கடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! தேர்தல் மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சி ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்தது கொஞ்சம் நெஞ்சம் மோசமா செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவமரியாதையா செஞ்சாங்க. உண்மையாவே பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகள் இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஜென்மத்திலையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது நேருல ஆரம்பிச்சு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அந்த நேரு குடும்பமே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக தாங்க இருக்குது. இதுதான் வரலாறு, இது யாராலையும் மறுக்க முடியாது. இதுல நான் சொன்ன பல விஷயங்கள் விகடன் வெளியிட்டு இருக்கக்கூடிய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தகத்திலேயே பதிவாயிருக்கு. இவங்க என்ன செஞ்சிருவாங்க? இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா பிஜேபி காரன் RSS காரன் இட்டு கட்டி பேசுறான்னு சொல்லிடுவான். நான் ஆதாரத்தை எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். எந்த புத்தகத்துல இருந்து எடுத்தேன், நான் அம்பேத்கரை பத்தி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருந்தாலும் கூட, நானே பல புத்தகங்கள் படித்திருந்தாலும் கூட, ஏன் இந்த புத்தகத்தை கோட் பண்றேன்னா, ஏப்பா நீங்க வெளியிட்ட புத்தகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட புத்தகத்திலேயே இதுல பல்வேறு தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிற உண்மையை சொல்றேன். அப்படியாவது நடுநிலையாளர்கள் இதை வந்துட்டு சரியா புரிஞ்சுப்பாங்கிறதுக்காக தான் சொல்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஜாதிக்கான தலைவர் இல்லை, இந்த தேசத்துக்கான தலைவர். ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செய்தது பாரதிய ஜனதா கட்சி தான். RSS தான் தொடர்ந்து தனது அதிகாலை பிரார்த்தனையில அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருநாமத்தை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான இடங்கள்ல வந்துட்டு உச்சரிச்சுட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவமரியாதை மட்டுமே செய்திருக்கிறது. இன்னைக்கு இந்த ராகுல் காந்தியும் அவர் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் தேர்தல் அரசியலுக்காக பட்டியல் சமுதாய மக்களோட வாக்கு வாங்கலாம் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட சும்மா அவர் வாழும் போது வந்துட்டு அவருக்கு எல்லா அவமரியாதையும் பண்ணிவிட்டு இப்ப எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றாங்க. அவங்க தான் மோசடிக்காரங்க. இதைத்தான் அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டிச்சார். கண்டிச்சது நியாயம்தான். வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், நாம காங்கிரஸ் பக்கம் திரும்பவே கூடாது, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஒருபோதும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது வரலாறு தெரிஞ்ச அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தீர்க்கமான எண்ணமாக இருக்கிறது. இந்த எண்ணம் தொடரும். நன்றி. நன்றி சார். நன்றி.